நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கத்துக்கு மாறா ரொம்ப அதிகமா இந்த தடவை சம்மர் இருக்கு. ஸோ வீட்டை விட்டு வெளியில இறங்கணுமா அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த டைம்ல நம்மளோட ஸ்கின்னை எந்த அளவுக்கு நம்ம ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும் அப்படின்னு டெர்மட்டாலஜிஸ்ட் ஆனி ஃப்ளோரா இன்னைக்கு நமக்கு சொல்ல போறாங்க. ஸோ வணக்கம் மேம். வணக்கம். ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு ஹீட் வேவ்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்குல்ல, சம்மர் அதிகமாக இருக்குது, வீட்டை விட்டு வெளியிலேயே இறங்க முடியல. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னை எப்படி ப்ரொடெக்டடாக வச்சுக்கிறது? ஸோ சம்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் அப்போ நமக்கு இருக்க பெரிய சேலஞ்ச் வந்து ஹீட்டு, ஹியூமிடிட்டி, இது எல்லாத்துலேயும் வெளியில் நம்ம வென்ச்சர் பண்ணுறப்போ ஸ்கின் டேமேஜ் வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எக்கச்சக்கமாக ஆகும். ஸோ பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நல்ல வெயில் இருக்கும் இல்லையா, 11 o'clock to 4 o'clock வந்து நல்ல வெயிலில் வெளியில் வென்ச்சர் பண்ணாமல் இருக்கிறது ஒரு ப்ராப்பரான மெத்தட். இல்லை கண்டிப்பாக நான் போயே தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ அந்த வெயில்லேருந்து நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. ஸோ அது அம்ப்ரெல்லாவாக இருக்கட்டும், இல்லை சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷனை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் வெளியில் போகணும். ஏன்னா வெயில் வந்து வெறும் நம்மளை டார்க் ஆக்கிறதோ அந்த மாதிரி மட்டும் பண்ணாமல் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்டை சேர்த்து உறிஞ்சிரும். ஸோ ஸ்கின் ட்ரை ஆகிற சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி சம்மரை பொறுத்த வரைக்கும். ஸோ வெளியில் போகிறப்ப ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கும். வீட்டில் இருக்கப்போ அதுக்கான சப்போர்ட்டிவ் ஹைட்ரேஷன் மெத்தட்ஸ், வேறு ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை அவுட் ஆகி ஸ்கின்னில் இருக்கக்கூடிய இதெல்லாம் லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு தேவையான ஹைட்ரேஷன் மெத்தட் நம்ம ஃபுட்டில் இதெல்லாமும் நம்ம சம்மரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிறதுக்கு சாய்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது போக இன்டர்னல் இன்டேக் இல்லாமல் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சர்டன் செட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமும் நம்ம ஃபாலோ பண்ணணும். நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுக்கணும் அண்ட் ஸ்டே ப்ரொடெக்டட். இப்போ ஹோம் ரெமெடிஸ்னு ஒரு சிலது பண்ணுவாங்க, லைக் டேன் ஆகிருச்சுன்னு சொல்லிட்டு தக்காளி போடுறதா இருக்கட்டும், தயிர் தேய்க்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணலாமா? அது எந்த அளவுக்கு ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும் அண்ட் அதனால எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா? ஸோ ஹோம் ரெமெடிஸில் பார்த்தீங்கன்னா சேஃபான சில ஹோம் ரெமெடிஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது இதனால் பெரிய டேமேஜ்னு சொல்ல முடியாது, பட் ஸ்கின் வந்து ஒரு குட் ஃபீல்க்காக நம்ம பண்ணலாம். அதில் வந்து கர்ட் இஸ் அலவுட். ஸோ கர்டு போடுறது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் மட்டும் நிறைய போடுவாங்க ஸ்கின்ல. அதுக்கு அந்த கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் மஞ்சள் நம்ம கர்டில் சேர்த்துக்கலாமா அப்படின்னா தட் இஸ் அலவுட். ஏன் அப்படின்னா கர்டில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணும். ஸோ அது வந்து ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட்டும் உண்டு. ஸோ இருக்கிறதுலே ஹோம் கேரில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கர்டு தான். இந்த கர்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் ஹனி, ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் வந்து இட் இஸ் ஓகே, அலவுட். இதை தாண்டி நம்ம வேறு வென்ச்சர் பண்ணுறோம், இந்த ஆக்னேக்கு நான் ட்ரை பண்ணுறேன், கார்லிக், ஜிஞ்சர், இல்லை வேறு சில பேர் டூத் பேஸ்ட் எல்லாம் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஹோம் ரெமெடிஸ் எதுவும் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ப்ரோமோட் பண்ணுறாங்க, டூத் பேஸ்ட் பேக்கிங் சோடா போட்டால் இந்த பிம்பிள்ஸ்க்கான. இது இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கின் டேமேஜ் ஆகிறப்போ இவங்க யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால தேவையில்லாமல் புதுசாக நம்மளே ட்ரை பண்ணி சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது வேண்டாம். குக்கும்பர் இஸ் another thing which you can use. ஆலோவேரா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆலோவேரா ஸ்கின்ல அப்ளை பண்ணுறப்போ அந்த கூலிங் எஃபெக்ட் இருக்கும் நமக்கு ஆலோவேராலையும் குக்கும்பர்லையும். அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து டிரெக்டாக ஸ்கின்ல அப்சார்ப் ஆகும்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய மினரல்ஸ் சிலது மட்டும் உள்ளே இறங்கலாமே தவிர இதனால என் ஸ்கின்னோட ப்ராப்ளம் எல்லாம் கரெக்ட் ஆகுமா, டேன் எல்லாம் சரியாகுமா அப்படின்னா எந்த ஹோம் ரெமெடிலையும் நமக்கு டேன் கரெக்ட் ஆக போகிறது கிடையாது. ஒரு ஹைட்ரேஷன் பெனிஃபிட், ஸ்கின் வழியாக கொஞ்சம் மாய்ஸ்சர் உள்ளே இறங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக மட்டும்தான் இந்த ஹோம் ரெமெடிஸ் இருக்கும். அதில் இது மட்டும்தான் சேஃப். அண்ட் முக்கியமாக இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நான் ஊருக்கு போயிட்டு வந்தப்போ ரொம்ப எனக்கு டேன் ஆகிடுச்சு, இத்தனைக்கும் நான் வெளியிலேயே போகல, வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன், ஆனாலும் எனக்கு டேன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் ஆகுமா? ஜஸ்ட் இந்த ஒரு ஹீட்டுனால டேன் ஆகுமா? ஸோ இப்போ வந்து சன்லைட் வந்து வெறும் வெளியில் மட்டும் இல்லை, ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே வரும். இன்னொன்று நம்ம எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா, நான் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன், நான் வந்து காரில் ட்ராவல் பண்ணுறேன், அப்போ அதுக்குள்ளெல்லாம் எனக்கு சன்லைட் வராதா அப்படின்னா நம்ம இருக்க கிளாஸஸ் வழியாகவே சன்லைட் உள்ளே வந்துடும். ஸோ யூவி ப்ரொடெக்டட் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம வந்து ஃபுல் டார்க் கிளாஸஸ் வச்சோன்னா மட்டும்தான் உள்ளே வராதே தவிர எல்லா ஜன்னல் வழியாகவும் நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்போர்ட் இது வழியாகவும் உள்ள வெயில் வரதான் செய்யும். ஸோ வெறும் வெயிலில் நடந்து போனால் மட்டும் சன்னோட டேமேஜ் இருக்காது. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஓப்பன் விண்டோஸ் இருக்கப்போ கண்டிப்பாக அதுக்கான டேமேஜ் இருக்க தான் செய்யும். இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மலாக வெளியில் போகும்போதே சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. SPF 50 யூஸ் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரியுமே இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் என்னென்னா இப்போது சன்ஸ்க்ரீன் எந்த அளவுக்கு நம்மளை சன்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதே ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா சன்ஸ்க்ரீன் போட்டு போயும் டேன் ஆகுது. ஸோ பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதா, அப்படி இல்லைனா ஏதாவது கவர் பண்ணிட்டு போகிறதா? ஆக்சுவலாக வந்து சன்ஸ்க்ரீன் SPF 50, SPF 80 இந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ அதால் இவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும் தான் இருக்கே தவிர தேர்ஸ் நோ 100% சன் ப்ரொடெக்ஷன், சன் ப்ரூஃபாக எதுவுமே நம்மளை பண்ண முடியாது. பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் 97% ப்ரொடெக்ட் பண்ணும், 98% ப்ரொடெக்ட் பண்ணும். அப்போ பேலன்ஸ் இருக்க அந்த 2% 1% நம்ம ஸ்கின்னை ரீச் ஆக தான் செய்யும். டேனுக்கு அது போதும், அந்த 1% கூட போதும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது இல்லாமல் மேலே வந்து உங்களால் முடிஞ்சால் ஒரு கவர்ட் க்ளோதிங்,
ஃபுல் கை ஃபுல் கால் கவர் பண்ணிவிட்டு ஃபேஸையுமே கவர் பண்ணிவிட்டு ப்ளஸ் அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு போகணும். அம்ப்ரெல்லாவை யார்கிட்ட சொன்னாலும் ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன, நான் வந்து கொடையை எடுத்துகிட்டு மழையில் போனால் என்னை யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க, வெயிலில் கொடை எடுத்துகிட்டு போனால் எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை என்கிட்ட சொல்லுவாங்க. பட் ரெண்டுத்துலேருந்தும் ப்ரொடெக்ஷனுக்கு தான் அம்ப்ரெல்லா. அதோட ரிஃப்ளெக்ஷன்னால நம்மளால் கொஞ்சம் வந்து அந்த சன்லேருந்து எஸ்கேப் ஆகிக்க முடியும். இன்னொன்று வந்து நம்ம க்ளோத்ஸே நம்மளை வெயிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அது பேர் யூவி ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர், யூபிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்பிஎஃப்னு நம்ம சன்ஸ்க்ரீன் சொல்கிற மாதிரி க்ளோத்ஸுக்கு இருக்கிறது பேர் யூபிஎஃப். அதில் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடிய க்ளோத்ஸில் யூபிஎஃப் கம்மியாக இருக்கும். இப்போ டெனிம் திக்கான க்ளோத்ஸ் போடுறப்ப யூபிஎஃப் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஒரு ஜீன் போடுறதுக்கும் ஒரு லெகிங் போடுறதுக்குமே காலுக்கான ப்ரொடெக்ஷன் வேரி ஆகும். ஸோ அந்த க்ளோத்ஸ் கண்டிப்பாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. எஸ்பிஎஃப்க்கு மேலே இந்த யூபிஎஃப்பும் சேர்றப்போ வெயிலேருந்து நம்மளோட ப்ரொடெக்ஷன் இன்னும் ஜாஸ்தியாகும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.